சொல்றேன் இல்லையா, காவல்துறை அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. புஷி ஆனந்த் மூலியம் புஷி ஆனந்த சொல்லி அது ஆதவர்ஜுனாவுக்கு தெரியும், ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும் சார். இப்பவே கொஞ்சம் பேர் சீரியஸா இருக்காங்க சார், ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டு இருக்காங்க சார். இப்ப சில பேர் கூட கேட்டாங்க 8 மணிக்கு சம்பவம் நடக்குது, எப்படி 8:15 செந்தில் பாலாஜி போறாருன்னா அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியும். ஏற்கனவே கொஞ்சம் பேர் ஸ்டாம்பைட் ஆயிட்டு இருக்கு, இது மோசமான பிரச்சனையா மாறப்போகுதுங்கிறது தெரியும். அவங்களால என்ன பண்ண முடியுங்க? அதாவது இன்னொரு பக்கம் சார் இதெல்லாம் உணர்ந்து சார் வேணாம் சார் இதை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா இதே விஜய் என்ன சொல்லுவாரு? நான் வரதை பார்த்து பயந்துட்டீங்களா ஸ்டாலின் அங்கிள், நீங்க பயந்துட்டீங்க போல இருக்கு, அதனாலதான் எனக்கு கரூர் கூட்டத்தை ரத்து பண்றீங்களான்னு கேள்வி கேட்பாரு. இவன் ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஸ்டாலின் கொண்டுட்டாரு, செந்தில் பாலாஜி கொண்டுட்டாருன்னு எழுதிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய தற்கொலை இவெல்லாம் நாட்டுக்கு என்ன உண்மையிலேயே ஒரு பக்கம் பெரிய கவலையா இருக்கு. எப்படிப்பட்ட இளைஞர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்கோம். ஒரு பக்கம் தமிழ்நாடு வெரி ப்ரோக்ரசிவ் ஸ்டேட் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து எல்லாருமே காலை துப்பிட்டு இருக்காங்கன்னா ஒரு நடிகரை பாக்குற போய் சாவிகள் கேட்டுட்டு இருக்கான். எவ்வளவு கேவலமான ஸ்டேட்டை நம்ம இருக்கோங்கிறது ஒரே நைட்ல நம்ம எவ்வளவு கேவலமா போயிட்டோம் நம்ம. ஏன்னா புஷி ஆனந்தே என்கிட்ட பேசும்பொழுது கடவுள் செயலாளர் நம்ம தப்பிச்சுட்டு வரோம், இதே வார்த்தை என்கிட்ட சொன்னார். பனையூர்ல உட்கார்ந்து சொன்னார், கடவுள் செயலாளர் தப்பிச்சுட்டு வரோம், நம்ம என்னைக்கு என்ன ஆகும் தெரியலங்கிற வார்த்தையை சொன்னார். போட்டுக்க போன் பண்ணி எல்லாம் போன் ஸ்டாப் பண்ணு, எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிருங்க. இன்னைக்கு உட்கார்ந்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் சார் எல்லாத்துக்கும் போன் ஆஃப் பண்ண சொல்லுங்க சார், யார் போன் எடுத்துக்கூடாது சார். இப்பொழுது வரைக்கும் அந்த கட்சியில இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாரும் போனை ஆஃப் பண்ணிட்டாங்க. கட்சியோட பொதுச் செயலாளர், செய்தி தொடர்பாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள், பொதுச் செயலாளர் யாரையுமே ரீச் அவுட் பண்ண முடியும். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தன் கூட களத்துக்கு வரல. இந்த நிமிடம் வரை ஏன் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லைங்கிற குற்றச்சாட்டை நான் தமிழக அரசாங்கத்து மேலே விமர்சனத்தை வைக்கிறேன். நேரம் யாராவது நீங்க அரசு பண்ணிருக்கணும். ஏன் இன்னும் தமிழக அரசாங்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க? பெருந்துயரத்திற்கு சேனல்ஸ்க்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அவர் பேசிட்டு இருக்கும் போது மயக்கப்பட்டு விழுகிறாங்களா இல்லையா? ஆம்புலன்ஸ் வருது, இந்த ஆம்புலன்ஸ் வர்றதை இந்த ஆம்புலன்ஸ் காரல போட்டு அடிக்கிறான் ஒருத்தன். தாவேக நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறான். எதுக்கு உள்ள வரேன்னு சொல்லி கேட்கிறான். தாவேக கொடி போட்டுதான் வருது, விடுங்கப்பா இது என்ன நக்கலான பேச்சு. எடப்பாடி பழனிசாமி இந்த வேலையை பண்றாரு, இவரும் இந்த வேலையை பண்றாரு. ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அவ்வளவு இதா போயிடுச்சு, அவங்களுக்கு கேவலமா போயிடுச்சா? அவங்க வந்து எவ்வளவு உயிரை காப்பாத்துறாங்களா அவங்களுக்கு இதே இல்லை கிடையாதா? ஆம்புலன்ஸ் வர்றாங்கப்பா, வேணும்னே விடுறாங்கப்பா. இது என்ன விதமான அரசியல்? போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்து அந்த இடத்தில் நின்றோ இல்ல அட்லீஸ்ட் திருச்சி ஏர்போர்ட்ல போயிட்டோம் பிரஸ் கூட நினைச்ச கேள்வி எடுக்க முடியாதுங்க. நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். நிச்சயமாக இந்த மக்களுக்காக ஏதாவது செய்வேன், மக்களோட நிற்கிறேன்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்சம் மாதிரி அதே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும் ஒருத்தர் சார். நிச்சயமா தெரியும் செந்தில் பாலாஜி பத்தி பேச போறாங்க எல்லாருக்குமே தெரியும். நீ அதுக்காக திட்டமிட்டு வந்து இந்த அரசாங்கம் சரி நீ இன்னொன்னு இந்த பள்ளி வந்து விஜயோட நின்றுமா? தமிழ்நாடு அரசு பத்தி யாரும் பேசல. இப்ப தமிழ்நாடு அரசு பத்தி உங்க எல்லாம் குறை சொல்றாங்க. அப்ப ஸ்டாலின் யோசிப்பாரு, நம்ம பக்கம் தான் விஜய நாளைக்கு திருப்புவாரு. விஜய் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வேணும் செஞ்சுட்டாங்க. சொல்ல நீ வேணும்னு செய்த புள்ளிகள் எது? நீ சொல்றீங்களா சின்ன இடமாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல அவர் எடுத்திருக்க மாட்டார். விஜய் வந்து காவல்துறை பாராட்டுவாராம். இப்ப கூட்டணி பிச்சை எடுக்க வந்திருக்கிற இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து காவல்துறை திட்டுவாங்களா? எடப்பாடி செய்வது கேவலமான அரசியல். உண்மையிலேயே நான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே அரசியல் செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்த நேரத்துல போய் கூட்டணிக்குள்ள எப்படியாவது விஜய் கொண்டு வரலாம்னு எடப்பாடி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பாருங்க. இந்த அரசியல் கட்சி எல்லாம் ஏன் வர்றாங்க? நீ சொல்லுங்க அரசியல் பண்றாங்க சார் கூட சொல்லிக்கங்க. ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் நிக்க வேண்டிய நீ எங்க போன? எங்க போய் தூங்கிட்டு இருக்க நீ? டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீசன் அவர்கள். வணக்கம் சார். நியூஸ் பார்த்திருப்பீங்க, நேத்து கரூர்ல நடந்த அந்த அசம்பாவிதம் கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. தாவேக தலைவர் விஜயினுடைய அந்த பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த மரணங்கள் நடைபெற்றிருக்கு. அரசு வழக்கு பதிவு செய்திருக்கு. பல்வேறு அரசியல் கட்சிகள் இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இது வந்து எப்பொழுதாவது ஏதாவது ஒரு இடத்தில் நடந்து விடுமோ என்ற அச்சம் எல்லோருக்குமே இருந்தது. அதாவது தமிழ்நாடு அரசுக்கும் இருந்தது, விஜய் தரப்புக்கும் இருந்தது. எங்கேயாவது நடந்துருமோ? இதுக்கு முன்கதை சிலது சொல்றேன். நான் வந்து அந்த கட்சியில தான் செய்தி தொடர்பாளராக 1 வருஷம் பயணிச்சேன். விக்கிரவாண்டி மாநாட்டுல நான் உள்ளே இருந்து பார்த்த நபர் அப்படிங்கிற இதுல சொல்றேன். விக்கிரவாண்டி மாநாட்டில் அதிகப்படியான மக்கள் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ரொம்ப பேர். நாங்க வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த விஐபி சேர்ல நான் இருந்தேன், சுத்தி மக்கள் நிக்கிறாங்க. ஏன்னா சாயந்தரம் நடக்க வேண்டிய மாநாட்டுக்கு காலையிலேயே 6 மணிக்கு பந்தல திறந்து விட்டாங்க. மக்கள் சாரையா வந்துட்டே இருக்காங்க. தண்ணி ஆனா தண்ணி ஏன்ட்டே கேட்டு எவ்வளவு மயக்கம் போட்டு விழுந்தாங்க, எவ்வளவு பேர் ரெக்கவர் பண்ணி நல்ல வேலையா ஒரு டாக்டர் டீம் மட்டும் ஒழுங்கு வச்சிருந்ததுனால ஒரு 19-20 கேம்ப் அந்த மாநாடு சுத்தி இருந்ததுனால நல்ல விதமாக எந்த அசம்பாதம் நடக்கல. மயக்கம் போட்டு விழுந்த நூற்றுக்கணக்கான மயக்கம் போட்டு விழுந்தவர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றினாங்க. ஒரு 5 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க, ஒரு வர வழியில இறந்து போனாங்க. ஒரே ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாரு. அதெல்லாம் நடந்துச்சு. இந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலிருந்து அடுத்ததாக மதுரை மாநாட்டிற்கு தமிழக வெற்றி கழகம் ஏதேனும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டதான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ பாக்குற அரசியல் கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட இது கூட கேட்டேன். பெரம்பலூர்ல ஒண்ணு நடக்கல, இதுல அரியலூர்ல ஒண்ணு நடக்கல, திருச்சியில ஒண்ணு நடக்கல, நாகப்பட்டினத்துல நடக்கல, திருவாரூர் நடக்கல. இல்ல அவருக்கு தெரியலன்னு தான் சொல்லுவேன். இல்ல ரொம்ப கூர்ந்து எந்த அரசியல் கட்சியும் கவனிக்காத காரணத்தினால் இது தொடர் நிகழ்வுகளாக தமிழக வெற்றி கழகத்தில் நடந்து கொண்டே இருந்தது. மதுரை மாநாட்டுல மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருக்கிறாங்க, ரெக்கவர் பண்றாங்க, ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போறாங்க, 10 நிறைய பேர் காப்பாத்துறாங்க. திருச்சி நம்ம எல்லாரும் செய்திகள் பார்த்தோம், 15 பேர் மயக்கம் போட்டு விழுந்து விட்டார்கள். பார்த்தோமா இல்லையா செய்தி?
அரியலூர்ல மயக்கப்பட்டு விழுந்தாங்க, பார்த்தோமா இல்லையா? நாகப்பட்டினத்துல மயக்கப்பட்டு, திருவாரூர். அப்போ எந்த இடத்திற்கெல்லாம் விஜய் வருவாரோ அந்த இடத்துல எல்லாம் மயங்கி விழுவார்கள் அப்படிங்கிறது செய்தியாக இருந்தது. அந்தந்த இடங்கள் ஆம்புலன்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணாங்க, சில இடங்கள்ல தவிர்க்க நிர்வாகிகளே ரெக்கவர் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. எந்த இடத்திலையும் ஸ்டாம்பீடு அது மாறலையே தவிர இது எப்பொழுதாவது நடந்து விடுமோ என்ற மிகப்பெரிய ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது. தமிழக வெற்றி கழகம் இதுல இருந்து ஏதாவது ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்களா? விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்தோ மதுரை மாநாட்டில இருந்தோ ஏதாவது ஒரு பாடத்துல எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. கம்ப்ளீட்டா தங்களுடைய பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸ், அரசியல் அனுபவமியை காண்பித்துக் கொண்டே இருந்தார்கள். இவங்க எழுதுற கதையெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்கள்கிட்ட திமுக மாநாடு எப்படி போடும் கத்துக்கணும், எங்கள்கிட்ட அதிமுக எப்படி மாநாடு போடும் கத்துக்கணும், நாங்க எவ்வளவு சிறப்பா மாநாடு பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தா நாங்க சமாளிக்கிறோம், நீங்க சமாளிக்கலாம் இல்ல. ஏன்னா புஷி ஆனந்தே என்கிட்ட பேசும்பொழுது கடவுள் செயல், கடவுள் செயலால நம்ம தப்பிச்சுட்டு வரோம், இதே வார்த்தை என்கிட்ட சொன்னார். பனையூர்ல உட்கார்ந்து சொன்னார், கடவுள் செயல தப்பிச்சுட்டு வரோம், நம்ம என்னைக்கு என்ன ஆகும் தெரியலங்கிற வார்த்தையை சொன்னார். சரி, கடவுள் செயல தப்பிச்சுட்டே வந்தீங்க, அந்த கடவுள் உங்களை 4 தடவை 5 தடவை காப்பாத்தினாரு. எத்தனை தடவை கடவுள் செயல சொல்லிட்டே இருப்பீங்க? நீங்க வந்து கடவுள் காப்பாத்துவாருப்பா, அவங்க பாவ விழுகட்டும்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அப்படிங்கிறது ஒண்ணு. நேற்று ரொம்ப ஸ்பெசிபிக்கா 8:45 அவங்க டிவிகே HQ பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா 8:45 மணிக்கு வந்து நாமக்கல்லில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வார். அந்த இடம் பேர் போடுறாங்க. 12 மணிக்கு கரூர் பிரச்சாரம். இதான திட்டம். 8:45 பிரச்சாரம்க்கு அனுமதி வாங்கிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்ல 8:45 கிளம்புறார். இப்ப என்ன அவர் நினைக்கிறாரு? காத்துக்கிட்டு நீ காத்துக்கிட்டு உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் நான் காலைல வரேன்னு சொன்னா நீ காலைல 3 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்க, முதல்ல நைட் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துட்டு இருக்க. அப்படி கடை எனக்கு என்ன பிரச்சனை? நான் பாட்டு கேரவான்ல அழகா வந்துட்டு போறேன், நான் வந்து பிரைவேட் ஃபிளைட்ல வரேன், பிரைவேட் ஜெட்ல வரேன். இப்படி ஒரு மனப்பான்மையோட அந்த கட்சி இருந்து கொண்டே இருக்கின்றது. மனிதாபிமானம் என்பது குறைந்தபட்ச கூட மனிதாபிமானம் இல்லாத ஒரு கட்சி. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த முதல் விக்கிரவாண்டி மாநாட்டு ஒரு 5 பேர் இறந்து போனாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கன்ட்டு. அவருக்கான ட்வீட்டை அவர் 2 நாள் கழிச்சு போட்டார். தாங்கொன்னா துயரத்தில் இருக்கிறேன் 2 நாள் கழிச்சு போட்டார். நான் உண்மையில் எதிர்பார்த்தது, அந்த மாநாடு துவங்குவதற்கு முன்னாடி 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு பையன் வந்து 2 பசங்க வந்து ட்ரெயின்ல விக்கிரவாண்டி லைட்டை பார்த்து குதிச்சிட்டான், ஒரு ஆர்வத்துல குதிச்சு இறந்து செத்து போனான் விக்கிரவாண்டிக்கு வர்ற வழியில. அந்த பசங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இரங்கல் தெரிவிப்பாரு. அதுக்கு முன்னாடி மாநாடு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செயலாளர் சரவணன், புதுச்சேரியை சேர்ந்தவர், அவர் இறந்து போனார். அவருக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. விஜய் அதற்கு போக கூட இல்லை. அதற்கு பிறகு அவரோட மாவட்ட செயலர் சசி இறந்து போனார். சஜி இறந்து போனார் திருநெல்வேலியில. அவரு குறைந்தபட்ச இரங்கலோட முடிச்சுக்கிட்டாரு தவிர அவர் நேர்ல போகணும் அப்படிங்கிறது இல்ல. சரி, நேர்ல போனா கூட்டம் ஆயிடும், அந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்லுவோம், அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்வோம்னு சொன்னார்னா அதுவும் செய்யவில்லை. இவருக்கான நிதியுதவி எதுவுமே அவர் செய்யாத ஒரு மனிதாபிமானமற்ற கூட்டமாகத்தான் தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியா பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஒரு ஸ்டாம்பீட் நடக்குது, நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு 12 மணிக்கு வரல, ஏன்னா இங்க வரும்போது நாமக்கல் வரும்போது 2 மணி ஆயிடுச்சு. அதற்கு பிறகு ரொம்ப கடந்து அவர் வந்து வர்றாரு. நான் அட்லீஸ்ட் ஓகே 12 மணி சொன்னோம், இங்கே வந்து 2:30 ஆயிடுச்சு, டிராவல் டைம் ஒரு 5-6 மணிக்கு வந்து இந்த வேலையை அவர் செய்திருந்தார் என்றால் இவ்வளவு பெரிய ஸ்டாம்பிடும் இவ்வளவு பெரிய பெருந்துயரும் கொடுந்துரும் நடந்திருக்காது அப்படிங்கிறதா நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா காலையில இருந்த கூட்டம்ங்கிறது எல்லாருக்கும் இன்னைக்கு வேலை நாள் தான் சொல்லுவாங்க. சனிக்கிழமை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சனிக்கிழமை வந்து வேலை நாளுங்கிறதும், சனிக்கிழமை தான் லேபர்ஸ் எல்லாம் சம்பளம் வாங்குவாங்கிறது தெரியாத அடி முட்டாள் அந்த கும்பல். சனிக்கிழமை எத்தனை பேர் சம்பளம் வாங்குவாங்கன்னு தெரியுமா அவருக்கு? எதுவுமே தெரியாது. ஒரு 5-6 மணிக்கு பாக்குற மக்கள் இன்னும் விஜய் வரலப்பா, இப்ப போனா பாத்துடலாம், விஜய் போனா பாத்துடலாம்னு ஒரு கூட்டம் ஏறிட்டே இருக்கு. வெவ்வேறு ஊர்கள்ல பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க விஜய் வரலப்பா டிவியில காமிச்சிட்டே இருக்காங்க, நம்ம போய் பார்த்துட்டா எப்படியாவது விஜய் பாத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கூட்டம் ஏறிட்டே இருக்கு. 4-4:30 மணில இருந்தே கூட்டம் அப்படியே அலம்போது நம்ம பாக்குற நமக்கே ரொம்ப பயமா இருக்கு, ஏதாவது நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு, அந்த அச்சம் இருக்கு. காவல்துறையும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கூப்பிட்டு சொல்றாங்க அந்த அணிட்ட, ஐயா தயவு செய்து ஒண்ணு உங்க ப்ரோக்ராம சீக்கிரம் நடத்துங்க, 4 மணிக்கு சொல்றாங்க காவல்துறை, இல்ல ரத்து பண்ணிருங்க, தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இதை கொஞ்சம் கூட மதிக்காமல் புஷி ஆனந்த், அந்த கட்சியோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஜான் ஆரோக்கியசாமி, அந்த கட்சியோட இன்னொரு பொதுச்செயலர் ஆதவ் அர்ஜுனா எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கூட்டத்தை சேர்த்துறோம், நம்ம நடத்தி தான் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மக்களை உண்மையில் சொன்னால் திட்டமிட்டு கொலை செய்துள்ளார்கள் நான் சொல்லுவேன். எந்த கட்சியும் வந்து அந்த மாதிரி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. எந்த கட்சியுமே மக்கள் இறந்து போன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா உங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்னால, உங்களுடைய வந்து மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பார்வையால இந்த மக்கள் இன்று இறந்து போய்விட்டார். நீங்க நேற்று பாக்குறோம், குடியரசுத் தலைவர் ட்வீட் போடுறாங்க, இரங்கல் தெரிவிக்கிறாங்க. பிரதமர் ட்வீட் போடுறாரு, இரங்கல் தெரிவிக்கிறாரு. முதலமைச்சர் களத்துக்கு போயிட்டாரு, அந்த அமைச்சர்கள் களத்துக்கு போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி காலில் வந்துட்டாரு, நயினா நாகேந்திரன் காலில் வந்துட்டாரு, தமிழை சுந்தரராஜன் வந்துட்டாங்க, பிரேமலதா விஜயகாந்த் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் போயிட்டாங்க, அந்த களத்துக்கு போயிட்டாங்க. விஜய் அப்பா நான் எப்படியா சேஃபா போய் வீட்டுல தஞ்சம் ஆயிடுறேன், நான் வந்து என்னோட பனையூர் பங்களாக்கு நீலாங்கரி பங்களாக்கு போயிடுறேன், அதற்கு பிறகு நான் என்ன செய்யணுமோ நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ட்வீட் போடுறேன் அப்படின்னு போடுறாருன்னா அதுல என்ன போட்டார்? ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ நடந்த நிகழ்வு மாதிரியும் சம்பந்தமே இல்லாத ஒன்று மாதிரி அந்த மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன், காயமுற்றவர்கள் நலம் பெற வேண்டும். இதுவா ஒரு அரசியல் கட்சியோட தலைவர்? நீங்க என்ன பேசுறீங்க? நான் வந்து எல்லாத்தையும் மாத்திருவேன். உங்களால ஒரு கூட்டத்தை சரியா நடத்த முடியல, உங்களால சொன்ன நேரத்திற்கு உங்களால் வர முடியவில்லை. நீங்க ஆனா கேட்கிற கேள்வி செய்யற விஷயம் எல்லாம்
நான் வந்து என்ன வேணாலும் அப்படியே தலைகீழா திருப்பி போட்டுருவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சொல்றீங்க. இப்பொழுது வரைக்கும் அந்த கட்சியில இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாரும் போனை ஆஃப் பண்ணிட்டாங்க. கட்சியோட பொதுச் செயலாளர், செய்தி தொடர்பாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள், பொதுச் செயலாளர் யாரையுமே ரீச் அவுட் பண்ண முடியுது இந்த நிமிஷம் வரைக்கும். ஒருத்தன் கூட களத்துக்கு வரல. உண்மையிலே விஜய் என்ன பண்ணிருக்கணும்? குறைந்தபட்சம் நான் கரூர்ல தங்குறேன், நான் இப்ப வந்தா நானே என்ன சொல்றேன், இப்ப வந்தா மறுபடியும் ஒரு பெரிய கூட்டம் என்ன பாக்குறதுக்கு வரலாம், இல்ல என்ன வந்து தாக்குறது கூட வரலாம், அதனால வர நான் விரும்பல. ஆனா நான் உங்களோட தான் நிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இறந்து போன மக்களுக்கு நான் துணையாக நிற்கிறேன். இறந்து போன மக்களுக்கு நான் சின்ன ஒரு நிவாரண உதவி செய்யறேன். இந்த மக்களுக்கு ஒரு கிராஷியா அமௌண்டா எக்ஸ்கிராஷியா அமௌண்டா அறிவிக்கிறேன். இது ஏதாவது செய்யணும்ல. இது எதுவுமே தெரியல. ஏன்னா ரொம்ப சிம்பிள், பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பண்ணணும்னு தெரியாத கும்பல் அது. நமக்கு தெரிஞ்சது கூட்டம் வரச்சுட்டா சார், நடிகரை பார்க்க கூட்டம் வந்துட்டா சார், கூட்டம் வந்துருச்சு, அது நமக்கு போதும், அவ்வளவுதான் சார், அதுக்கப்புறம் கெக்கேடு கிட்டா நமக்கு என்ன சார் அப்படிங்கிற பார்வை மட்டும் தான் இருக்கு. இங்க சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. இப்ப ட்வீட் பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் சொல்லிக் கொடுப்பதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு கும்பலாக தமிழக வெற்றிக் கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிமிடம் வரை ஏன் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லைங்கிற குற்றச்சாட்டை நான் தமிழக அரசாங்கத்து மேலே விமர்சனத்தை வைக்கிறேன். இந்த நேரம் யாராவது நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன் இன்னும் தமிழக அரசாங்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க? ஏன் ஒரு நபர் ஆணையம் எல்லாம் போட்டு வெயிட் பண்றாங்கன்னா, அந்த ஒரு நபர் ஆணையம் எல்லாமே வந்து இந்த ஆணையங்கள் நம்ம நிறைய பார்த்து நிறுத்து போக செய்வதற்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் செய்திருக்க கூடாது. நேற்றே யாராவது பொதுச் செயலாளரையோ இல்ல தலைவரை யாராவது கைது செய்திருக்க வேண்டும் என்ற பார்வையை நான் சேர்த்து வைக்கிறேன். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து போகிற டைமிங் தப்பா இருக்கு. அவர் சொல்ற டைமிங் ஒண்ணு, போற டைமிங் ஒண்ணு. ஆனா வந்து இப்போ சென்ற வாரத்துல வந்து நாகப்பட்டினம் போகும்போது சரியான நேரத்துக்கு போனாரு இல்ல. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அவர் நேரா போனாரு. திருச்சியில 6 மணி நேரம் வந்தாரு. நேற்றையும் அதே மாதிரி தான் அவர் வந்து திருச்சியில இருந்து நாமக்கல் போகும்போது அந்த மாதிரிதான் போயிருக்காரு, ஊர்வலமா போயிருக்காரு. இப்ப வந்து போன வாரம் கரெக்டா போனவர் இந்த வாரம் ஏன் கரெக்டா போக முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது முன்னவே திட்டமிடப்பட்டதா? லேட்டா போனா கிரௌட் அதிகமா வரும், நாம அப்பதான் அதுல வந்து கிரௌட்ல நல்லா இது பண்ண முடியும், நம்மளுடைய ஆள் பலத்தை காட்ட முடியும் அப்படின்றதுக்காகவே திட்டமிட்டு லேட்டா வராருன்னு சொல்ல முடியுமாங்க? ஆமாங்க. ஏன்னா அவங்க சனிக்கிழமை அவங்க என்ன சொல்றாங்க, சனிக்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இல்ல இந்திய ஊடகங்களும் நம்மை பற்றி மட்டும் தான் பேசணும், வேற எந்த இஷ்யூவும் பேசக்கூடாது. ஏன்னா சேனல்ஸும் அது உண்மையிலே சொல்ல போனா இந்த பெருந்துயரத்திற்கு சேனல்ஸுக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் ஒரு பங்கு இருக்கு. காலையில இருந்து ட்ரோன் ஷாட்டா வச்சுட்டு விஜய் கிளம்பிட்டாரு, விஜய் எந்திரிச்சிட்டாரு, விஜய் வந்து பல்லு விளக்கிட்டாரு, விஜய் பிளைட் ஏற போறாரு, விஜய் திருச்சி வந்துட்டாரு, விஜய் இங்க வந்துட்டாரு, அங்க வந்துட்டாரு, ஏதோ வேற எந்த நிகழ்வுமே இந்த தமிழ்நாடு இல்லாத மாதிரி இவங்களும் அதை செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்கு, அதை புரிஞ்சுக்க முடியுது. யார் எந்த ஒரு உச்சபட்ச நடிகர் வந்தாலும் வந்துட்டு இருப்பாங்க. இப்ப திருச்சியிலே கூட நீங்க பாருங்க, திருச்சியில வந்து என்ன பிளான், காலைல வந்து இறங்குறீங்க சார், நேரா வந்து மரக்கடைக்கு இத்தனை மணிக்கு வர்றீங்க, 5 மணி நேரம் ஏன் டிராவல் பண்ணி வர்றாரு? அவர் வந்து ஏன்ட்ட ஒரு மாசம் இருக்கு, இந்த மாசம் அவர் விரும்புறாரு. நீங்க அந்த மாசம் வந்து இன்னும் ஊக்குவிச்சுட்டே இருக்காரு. நீங்க வந்து எவ்வளவோ அவங்க தவறு பண்றாங்க, நிபந்தனைகள் போடுறாங்க, ஒரு பக்கம் காவல்துறை அவங்க கதறாங்க, நிபந்தனைகள் போட்டாங்க, பிரதமருக்கு நிபந்தனைகள் போடதான் செஞ்சாங்க. ஆனா அந்த நிபந்தனைகள் ஏதாவது ஒரு நிபந்தனையை அவங்க வந்து காப்பாத்தினாங்களா? எல்லாத்தையும் காற்றில் பறக்க விட்டாங்க. சார் ரோட் ஷோ பண்ணாதீங்க சார், ரோட் ஷோ பண்ணுவேன் சார், உங்க வண்டி யாரும் ஃபாலோ பண்ண பார்த்து சார், வண்டி யாரும் ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க சார், மரத்து மேல ஏற வேணாம்னு சொல்லுங்க சார், மரத்து மேல ஏறுவாங்கன்னு அதை கண்டுக்காம இருப்பேன், நான் ஏற வைப்பேன்னு சொல்ல, மரத்து மேல ஏற கண்டுக்காம இருப்பேன் சார், போஸ்ட் கம்பத்துல ஏற வேணாம்னு சொல்லுங்க சார், ஏறுவாங்க. நாகப்பட்டினத்துல அந்த மாவட்ட செயலாளர் சுகுமாரன் போய் கடிதம் கொடுக்கிறார், ஐயா எங்க பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்க கரண்ட கட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லா ஊருக்கு போனாலும் கரண்ட கட் பண்ணுங்கன்னு அந்த மாவட்ட சபையில் லெட்டர் கொடுக்குறாங்க. விஜய் என்ன சொல்றாரு, நாகப்பட்டினத்துல திருவாரூர்லயும் நான் வந்தா ஸ்டாலின் அவர்களையும் கரண்ட் கட் பண்ணுவீங்களா, என் மைக்கை வந்து வேலை செய்யாம விடுவீங்க, மைக்கை வந்து ஸ்டாலினோ இல்ல திமுக காரங்களோ இல்ல வேற கட்சிக்காரங்களோ வந்து அறுத்து விட்டாங்களா? ஓ மைக்கு வேலை செய்யாததுக்கே நீங்க இப்படி சொல்றீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றீங்க, என கையை தூக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி யாராவது ரூல் சொன்னாங்களா? இவ்வளவுதான் கை தூக்கணுங்கிறாங்க, அவ்வளவுதான் கை தூக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து அந்த அந்த ஒரு மாஸ் மென்டாலிட்டியா இருக்கிற கும்பலை இன்னும் வெறியேற்றுவது போலான வேலைகள் செய்து கொண்டே இருக்கிறார். இல்ல நமக்கு கட்டுப்பாடா இருக்கணும், கடிதம் மட்டும் எழுதுற ராணுவ கட்டுப்பாடும் நீங்கள் நடந்து செயல்பட வேண்டும். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டம் ஒரு மரத்து மேல நின்று ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கு. ஆனா விஜய்க்கு அது ஆபத்தா முடியும். ஒரு மேல இருந்து குதிச்சாலும் என்ன பண்ணுவார் விஜய்? ஆனா அவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அப்படி மேல இருந்து குதிச்சானா என்ன பண்ணுவார் அவரு? அவருக்கே ஆபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டே இருக்காரு. துண்டை தூக்கி போடுறதும், துண்டை கேட்ச் பிடிக்கிறதும், துண்டுல ஒருத்தர் கல்ல தூக்கி எறினா என்ன பண்ணுவீங்க நீங்க? எதிர்கட்சிக்காரனே சதியே பண்றாங்க, திமுகனே பண்றான், நீங்க உங்களோட பேச்சுக்கே வரங்க, அவனே பண்றான், என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப எல்லா இடங்களிலும் இதை வளர்த்து விடணும். நமக்கு ஒரு மாப் இருக்கு, ஒரு பெரிய மாஸ் இருக்கு, இந்த மாசம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த வெற்றி பெற முடியுங்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கணுங்கிறத திட்டமிட்டே செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அதான் சொல்றேன், இந்த காவல்துறை சொல்லிய பிறகு உண்மையான தலைவர் என்ன சொல்லியிருப்பாரு, சார் ஓகே சார் நான் வந்துட்டேன், ஆனா என்னால உள்ள வேணா பேச நான் வராம இருக்கேன், நான் வந்து அந்த அந்த பகுதிக்கு வராம இருக்கேன், பைபாஸ்ல கூட நின்னுக்கிறேன், ஏன்னா என் கூட்டம் எங்கனாலும் வரும், பைபாஸ் ரெண்டு பேசுறேன், நான் பிளான மாத்துறேன், பைபாஸ் ஃபுல்லா கொஞ்சம் நின்று ஒரு 1/2 மணி நேரம் தான் சார் நிக்கணும், கொஞ்சம் பைபாஸ் மட்டும் டிராபிக் சரி பண்ணுங்க, போலீஸ் செஞ்சிருப்பாங்க சார், பைபாஸ் மட்டும் நான் டிராபிக் டைவர்ட் பண்ணி விடுறோம் சார், இல்ல அவங்க நிக்கணும் சார், பரவாயில்ல, மக்கள் பாதிக்கப்படும், நீங்க உள்ள வந்து யாருக்கும் எதுவும் ஆகாம பார்த்தா ரொம்ப சந்தோஷம் சார் சொல்லிருப்பாங்க. எங்க பெரிய தலைவர்கள் எல்லோருமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்னு, இந்த கூட்டம் வந்து எங்களுக்கு வேணும்னு இடத்தை ஒதுக்கிட்டாங்க, வேணும் இடத்தை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே இடத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணாரா? ஒரு அதிமுக கட்சி இதை விட பெரிய இடம் கரூரில் இருந்திருந்தால்
ரொம்ப லாஜிக்கலா நீங்க யோசிங்க. அவங்களும் பெரிய இடம் தானே கேட்டிருப்பாங்க. அப்ப கரூர்ல எது பெரிய இடம்னு அதிமுகங்கிற மாதிரி பல்லாண்டு காலம் ஆட்சி கட்சிக்கு தெரிஞ்சு அவர்கள் ஒரு இடத்தை கேட்கிறார்கள். அதே இடம்தான் விஜய்க்கு ஒதுக்கப்படுகிறதுனா இதுல எங்க இருந்து அரசியல் வந்துச்சு? நீங்க வேற இடம் கொடுத்திருந்தீங்கன்னா இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டிருக்காது. அது எப்படி சார் அது? அதிமுக தெரியாத அறிவு உங்களோட பொலிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு நிறைய இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்ல அதிமுக நிர்வாகிக்கோ தெரியாதது உங்களுக்கு புதுசா வந்துருச்சு. நீங்க வேற இடத்துல கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து அதை ரொம்ப நல்லா பாத்துட்டு இருப்பீங்களா? காவல்துறை சொல்றாங்க வேற சின்ன அவங்க கேட்ட 2 இடம் சின்ன இடங்க. சின்ன இடத்துல கொடுத்தா இன்னும் ஸ்டாம்பீட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்க பெரிய இடத்தை நாங்க ஒதுக்குறோம். அவர்கிட்ட அட்வைஸ் பண்றோம். கரூர்ல இருக்கிற காவல்துறை அவங்க அட்வைஸ் பண்றாங்க. அப்படி ஆனா நான் என்னன்னா எதையுமே கேட்க மாட்டேன். எவ்வளவு கூட்டம் வந்தாலுங்க அவர் பேசிட்டு இருக்கும் போது மயக்கம் போட்டு விழுகிறாங்களா இல்லையா? ஆம்புலன்ஸ் வருது. இந்த ஆம்புலன்ஸ் வர்றதை இந்த ஆம்புலன்ஸ்காரல போட்டு அடிக்கிறான் ஒருத்தன். தாவேக நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறான். எதுக்கு உள்ள வரேன்னு சொல்லி கேட்கிறான். தாவேக கொடி போட்டுதான்ப்பா வருது. விடுங்கப்பா விடுங்கப்பா. இது என்ன நக்கலான பேச்சு? எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த வேலையை பண்றாரு, இவரும் இந்த வேலையை பண்றாரு. ஏன் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அவ்வளவு இதா போயிடுச்சு, அவங்களுக்கு கேவலமா போயிடுச்சா? அவங்க என்ன எவ்வளவு உயிரை காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கு இதே இல்லை கிடையாதா? ஆம்புலன்ஸ் வர்றாங்கப்பா வேணும்னே விடுறாங்கப்பா. இது என்ன விதமான அரசியல்? அதே ஆம்புலன்ஸ் தானே உங்க உயிரெல்லாம் காப்பாத்துச்சு. அதே ஆம்புலன்ஸ் தானே எவ்வளவோ உயிர்களை கொண்டு போய் நேற்று காப்பாத்துச்சு. இப்படி இந்த மாதிரியான மயக்கம் போட்டு விழுறாங்க. என்ன பண்றாரு மிஞ்சி? பாட்டில் தூக்கி போடுறாரு. என்னப்பா தனி பாட்டில் வச்சுக்கோ. மயக்கம் போட்டு விழுகுறாங்க. தொடர்ச்சி அந்த பக்கம் மயக்கம் போட்டு இருந்தாரு. இவர் திரும்பி நின்று பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்காரு. ஏதாவது ஒரு கட்சி தலைவர் மேடையில நின்று பேசிட்டு இருக்காரு. யாராவது ஒருத்தர் மயக்கம் போறாரு. என்ன சொல்றாரு? உடனே அவங்களை காப்பாத்துங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, நான் பேச்சை நிப்பாட்டுறேன். இது நடந்துச்சா இல்லையா? கனிமொழி அவர்கள் போன வாரம் அந்த கூட்டத்துல ஏதோ ஒரு சத்தியப்பிரமாணம் இதை எடுக்கிறாங்க. அந்த இன்னொருத்தருக்கு மேடம் பரவாயில்ல மேடம் நிக்கணும், அதெல்லாம் நிக்க வேண்டாம், நிப்பாட்டு, நம்மளோட சத்தியப்பிரமாணம் எல்லாம் இப்ப தேவையில்லை, நிப்பாட்டு, ஆம்புலன்ஸ் ஒழுங்கா வழிவிடு, அவங்கள முதல்ல போக சொல்லு, பேஷன்ஸ் இருக்காங்க இல்ல யாரும் பிக்கப் பண்ண போறாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணாங்களா? அந்த சென்சிட்டிவிட்டி எங்க போச்சு? இன்சென்சிட்டிவா எப்படி இருக்க முடியுமா? இன்னொன்னு போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்து அந்த இடத்தில் நின்றோ இல்ல அட்லீஸ்ட் திருச்சி ஏர்போர்ட்ல போயிட்டோம் பிரஸ் கூட என்ன சொல்ற கேள்வி எடுக்க முடியாதுங்க. நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். நான் நிச்சயமாக இந்த மக்களுக்காக ஏதாவது செய்வேன். மக்களோட நிற்கிறேன்னு சொல்லக்கூட குறைந்தபட்சம் மாதிரி அதே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும் ஒருத்தர். சார் அடுத்து நீங்க இதான் சார் பண்ணணும். அதாவது ஒட்டுமொத்தமா விஜய் வாழ்க்கை ஒரு ஸ்கிரிப்டுங்க. விஜய்க்கு வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் சார். மதுரை மாநாட்டுல உங்க அப்பா அம்மா வருவாங்க சார், அவங்க தோலை போட்டு கொடுக்குங்க சார், அது ஸ்கிரிப்ட். இந்த மாநாட்டுல வந்து உங்க அப்பா அம்மா கீழே உட்கார வைக்கலாம் சார், அது ஸ்கிரிப்ட். எல்லாமே ஸ்கிரிப்ட்ல ஒருத்தன் எழுதி கொடுப்பான், அதை நான் செயல்பட்டு இருப்போம். எனக்குன்னு சுய அறிவு சொந்த அறிவு கிடையவே கிடையாதுங்கிறதா விஜய் இன்னைக்கு வரைக்கும். இப்பயும் விஜய்க்கு என்ன பண்றது தெரியாது. இப்ப காவல்துறை வர்றாங்க நம்ம பாதுகாப்பு கொடுக்க வராங்களா, கைது பண்ண வராங்களா, எதுவுமே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இன்சென்சிட்டிவ் பர்சன். சரி, இவ்வளவு இன்சென்சிட்டிவா இவ்வளவு இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் போது அட்லீஸ்ட் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிற யாராவது கூட சேர்த்துக்கலாமா? அதையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதான் அறிவே இல்லாத ஜான் ஆரோக்கியசாமி, அறிவே இல்லாத ஆதவ் அர்ஜுனா, அறிவே இல்லாத புஷி ஆனந்த், இவங்க மட்டுமே எனக்கு போதுமானவர்கள். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய அதிகார பசி நமக்குப்பா, இந்த கட்சி நம்ம மட்டும் இருந்தா போதும்பா, இதை கூறு போட்டு நம்ம சாப்பிடலாம்பா அப்படிங்கிற ஒரு கும்பல் அதை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கும்பலுக்கு இவர் தொடர்ச்சியா இரையாகி கொண்டே இருக்கின்றார். விஜய் அவர்கள் இனிமேலும் தன்னுடைய சுய அறிவை அவர் பயன்படுத்த தவறானல் என்றால் ஒரு அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. விஜய் அவர்கள் எங்க போறாரோ அதுக்கு முன்னாடி வந்து பொதுச் செயலாளர் இருக்கிற புஷியானந்த் போய் தான் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுவார் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிரச்சாரத்தின் போது அவரு எங்கேயும் பார்த்த மாதிரி நம்ம தெரியல. ஆனா அனுமதி கேட்கறதுக்கு மட்டும் அவரு போயிட்டு இருந்தாரு. இப்ப மாவட்ட செயலாளர்களே போய் அனுமதிகளை கேட்கிறாங்க. அவங்கதான் இடங்கள்ல சூஸ் பண்றாங்க. இப்ப அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா வந்து கூட இருந்தாருன்றது வந்து அந்த வீடியோல இருக்கு. ஏன்னா வந்து ஒரு குழந்தை காணாம போயிடுச்சு, அதை அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. இப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் போயிருந்தாலும் ஆதவ அர்ஜுனா ரிட்டர்ன் வந்து அங்க இருந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பாத்துருக்கலாம்ல. நேரடியா இல்ல, நான் சொல்றேன் இல்லையா, காவல்துறை அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. புஷியானந்த் சொல்லி அது ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும், ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். சார் இப்பவே கொஞ்சம் பேர் சீரியஸா இருக்காங்க சார், ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டு இருக்காங்க சார். இப்ப சில பேர் கூட கேட்டாங்க 8 மணிக்கு சம்பவம் நடக்குது, எப்படி 8:15 செந்தில் பாலாஜி போறாருன்னா அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியும். ஏற்கனவே கொஞ்சம் பேர் ஸ்டாம்பைட் ஆயிட்டு இருக்கு, இது மோசமான பிரச்சனையா மாறப்போகுதுங்கிறது தெரியும். அவங்களால ஆனா என்ன பண்ண முடியுங்க? அதாவது இன்னொரு பக்கம் சார் இதெல்லாம் உணர்ந்து சார் வேணாம் சார் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா இதே விஜய் என்ன சொல்லுவாரு? நான் வரதை பார்த்து பயந்துட்டீங்களா ஸ்டாலின் அங்கிள், நீங்க பயந்துட்டீங்க போல இருக்கு, அதனாலதான் எனக்கு கரூர் கூட்டத்தை ரத்து பண்றீங்களான்னு கேள்வி கேட்பார். அப்ப காவல்துறை என்ன பண்ணுவாங்க? ஒன்னு இவர் அளவு இல்ல, தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுவாங்க? இவர் அளவு பண்ணணுமா அளவு பண்ணக்கூடாதப்பா, மக்களை உயிரை காப்பாற்றணும், நம்ம இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தா விஜய் அதை வச்சு அரசியல் பண்ணுவாரு, நம்ம விட்டா மக்களை கொள்ளுவாரு. 2 இடத்துல இருக்கிறாங்க. ஆதவர்ஜுனாக்கு உண்மையிலேயே மக்கள் மீது துளி அக்கறை இருந்திருந்தால், புஷி ஆனந்துக்கு துளி அக்கறை இருந்திருந்தால், அவர்கள் சார் ரொம்ப கூட்டமா இருக்கு சார், பெரம்பலூர்ல ஏற்கனவே கேன்சல் பண்ணோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நம்ம டேட் மாத்திக்கலாம், நமக்கு 6 மாசம் இருக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு, நம்ம மாத்திக்கலாம் சார், இது வேணாம் சார், இப்ப போனா தேவையில்லாத சச்சரவு உண்டாயிரும் சார், தேவையில்லாத மக்கள் உயிர் போயிருச்சுன்னா அதை விட நமக்கு ரொம்ப மோசமான ஒன்று கிடையாது சார், நம்ம கையில ரத்தம் இருக்கும் சார் சொல்லியிருக்கணும். அது ஏன் விஜய் உணர என்ன சொல்ற? விஜய் எங்க மேல நின்று பேசும்போது மயக்கப்பட்டு விடுறாங்க, அப்புறம் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறது விஜய் தானே சொல்றாரு. அப்படிப்பட்ட விஜய் அதற்கு பிறகு எப்படி பேசுறாரு? அப்ப எல்லாரும் முதல்ல கலைஞ்சு போங்கப்பா, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்கப்பா, கொஞ்சம் நகர்ந்து போங்கப்பான்னு சொல்லணும். அதுல ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லணும். என்னைக்காவது மரத்துல ஏறவனையோ இல்ல அந்த கொடிக்கம்பத்துல ஏறவனையோ அப்பா ஏறாது தம்பி என்னைக்காவது சொல்லியிருக்காரா? திருவாரூர்ல மட்டும் சொன்னா தம்பி மேல கீழே இறங்குப்பான்னு சொல்லி சொன்னார். ஆனா மற்ற எல்லா இடங்களிலும் அவர் சுத்தி மேல இருந்து குதிக்கிற கால் ரெடியா இருக்கான்.
தம்பி பண்ணாத, அப்படி என் மேல துண்டை தூக்கி போடாத. இவரே ஒரு ரசிகர் மனப்பான்மையில இருந்தா எப்படிங்க? இவரே ஒரு தற்கொலையா இருக்காரு. நீ துண்டை எடுத்து தலையில கட்டுறதும், துண்டை எடுத்து போட்டுக்கிறதும், துண்டை எடுத்து கேட்ச் பிடிக்கிறதும், இவரே வந்து ஒரு தன்னை ஒரு நடிகனாவே பார்த்துட்டு இருந்தாருன்னா அப்புறம் எப்படி அந்த கட்சி இருக்கும்? ஆதவர்ஜுனாவிற்கு தெரியும், ஆதவர்ஜுனாவுக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனைங்கிறது தெரியும். தெரிந்த பிறகும் அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப ஆதவர்ஜுனாவுக்கு என்ன நோக்கம்? நல்ல நோக்கம் இருக்கா? மக்களை காப்பாற்ற நல்ல நோக்கம் ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா? உண்மையில நல்ல நோக்கம் இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? ஐயா வேண்டாம் ஐயா, போதும் நிப்பாட்டிக்கலாம் சார், அப்ப கூட பேசிக்கலாம் சார். நம்ம கலைஞ்சாதான் சார் கூட்டம் கலையும், கூட்டத்தை கலைச்சு விடுவோம் சார். முதல்ல போங்க சார், காவல்துறை போய் சார் தயவு செய்து கலைச்சு விடுங்க சார் நீங்க அப்படின்னு சொல்லிருக்கணுமா? அதை விட்டுட்டு இல்ல நான் அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ண வந்துட்டு நான் பேசிட்டு தான் இருப்பேன், நான் எப்படி வீட்டுக்கு போய் சேஃப் ஆயிடுவேன், என்ன சுத்தி 20 பவுன்சர் இருக்கேன், ஏன்னா என் உயிருக்கு எந்த பாதுகாப்பும் பிரச்சனையும் வராது, என் பஸ்ஸுக்கு ஃபுல்லா நான் ஆட்கள் வச்சிருக்கேன், உட்காந்துக்குவேன். அப்படிதானே விஜய் பார்க்கிறாரு. அப்படி அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து அதை எப்படி என்ன சொல்றது? இதை எப்படி தாவக்கவனர் போர்ட்ரேட் பண்றாங்கன்னா, திமுக திட்டமிட்டு செய்தது. செந்தில் பாலாஜி வந்து அந்த மாவட்ட செயலரா இருக்கிறாரு, எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவர் தொகுதியில போய் செந்தில் பாலாஜி விமர்சித்ததற்காக திட்டமிட்டு இது ஏற்கனவே செய்ததுனாலதான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மருத்துவமனைக்கு வர முடியுது, எல்லா அரசியல் கட்சிகளும் பேச முடியுது, முதல்வர் பத்திரிகை ரிலீஸ் கொடுக்க முடியுது, இது ஆல்ரெடி பிளான்டு அப்படின்னு தாவக்கனர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிஜேபி, ஏடிஎம்கே எல்லாருமே ஒரே சேர போலதான் பேசுறாங்க. இதனை எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல வந்துங்க, தாவேக்கல இருக்கிற பலரும் இந்த நேரத்தில் அமைதி காத்திருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அவங்க தலைவன் இன்சென்சிட்டிவா இருக்கானா, இவன் அதை விட இந்த பசங்க ரொம்ப இன்சென்சிட்டிவா இருக்காங்க. சில நேரங்கள் அமைதி காக்கணும். நமக்கு வந்து விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துச்சு, நம்மளாலதான் நடந்துருச்சு அப்படின்னு உணரும் பொழுது வாய மூடிட்டு கூட இருக்கலாம். சில பேர் திட்டுவாங்கன்னா திட்டிக்கங்கப்பான்னு சொல்லி அமைதியா இருக்கணும். இவன் ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஸ்டாலின் கொண்டுட்டாரு, செந்தில் பாலாஜி கொண்டுட்டாருன்னு எழுதிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய தற்கொலை இவெல்லாம். இவெல்லாம் நாட்டுக்கு வந்து என்ன உண்மையிலேயே ஒரு பக்கம் பெரிய கவலையா இருக்கு. எப்படிப்பட்ட இளைஞர்களை விஜய், எப்படிப்பட்ட இளைஞர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்கோம். ஒரு பக்கம் தமிழ்நாடு வெரி ப்ரோக்ரசிவ் ஸ்டேட் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து எல்லாருமே காலை துப்பிட்டு இருக்காண்டா, ஒரு நடிகரை பாக்குற போய் சாவிங்க நடம் கேட்டுட்டு இருக்கான். எவ்வளவு கேவலமான ஸ்டேட்டை நம்ம இருக்கோங்கிற ஒரே நைட்ல நம்ம எவ்வளவு கேவலமா போயிட்டோம். நம்ம அந்த தற்கொலைகளா இருக்கிறோம். போய் ஒவ்வொரு இதுலயும் எழுதுறான், ஸ்டாலின் தான் பண்ணாரு, ஸ்டாலின் தான் பண்ணாரு, செந்தில் பாலாஜி வேணும்னே பண்ணாரு. ஏங்க செந்தில் பாலாஜி பத்தி இவர் எத்தனை மணிக்கு பேச ஆரம்பிச்சாரு? அதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டாம்பேட், எத்தனை பேர் இறந்து போனாங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போனாங்க? செந்தில் பாலாஜி நிச்சயமா தெரியுமா செந்தில் பாலாஜி பத்தி பேச போறாங்க எல்லாருக்குமே தெரியும். நீ அதுக்காக திட்டமிட்டு வந்து இந்த அரசாங்கம் சரி, நீ இன்னொன்னு இந்த பள்ளி வந்து விஜயோட நின்றுமா? தமிழ்நாடு அரசு பத்தி யாரும் பேசுறேன். இப்ப தமிழ்நாடு அரசு பத்தி உங்க எல்லாம் குறை சொல்றாங்க. அப்ப ஸ்டாலின் யோசிப்பாரு, இப்ப நம்ம பக்கம் தான் விஜயே நாளைக்கு திருப்புவாரு. விஜய் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வேணும் செஞ்சுட்டாங்க. சொல்ல நீ வேணும்னு செய்த புள்ளிகள் எது? நீ சொல்றீங்களா சின்ன இடமாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் அவர் எடுத்திருக்க மாட்டார். காவல்துறையை நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா விஜயகாந்த், அண்ணாமலை எல்லாம் பேசுறாங்க இல்ல, ஓகே. விஜயலலிதா என்னங்க பேசுறாரு? முதல் வரி, என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ந்த காவல்துறைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் விஜய் அப்படி பேசினாரு? விஜய் வந்து காவல்துறை பாராட்டுவாராம். இப்ப கூட்டணி பிச்சை எடுக்க வந்திருக்கிற இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து காவல்துறை திட்டுவாங்களா? எடப்பாடி செய்வது கேவலமான அரசியல். உண்மையிலேயே நான் எல்லா அரசியல் கட்சிகளுமே அரசியல் செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனா இந்த நேரத்துல போய் கூட்டணிக்குள்ள எப்படியாவது விஜய் கொண்டு வரலாம்னு எடப்பாடி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பாருங்க. விஜய் பத்தி என்ன சார் சொல்றீங்க? விஜய் பத்தி நான் ஒண்ணுமே சொல்லலைங்க. காவல்துறை தவறுங்க. இது காவல்துறை வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கணுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் உங்க கூட்டத்துக்கு காவல்துறை சிறப்பா செயல்படலையா? 2 நாள் முன்னாடி கூட்டம் போட்டீங்க, அசம்பாவிதம் நடந்துச்சா? இல்ல அங்கே உண்மையில சொல்ல போனா இன்னைக்கு திமுகவிற்கு முதல் எதிரி அதிமுகவா தாவேக்கவா? அப்ப இந்த வேலையெல்லாம் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல பண்ணிருக்கணும். செந்தில் பாலாஜி நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? எடப்பாடி பழனிசாமி கூட்டம் ஒழுங்கா நடக்கூடாது, இங்க ஸ்டாம்பீட் ஏற்படுத்துங்கப்பா, இங்க காலி பண்ணிக்க தானே சொல்லிக்கணும். அதே பண்ணல, அவர் விட்டாருல. நல்லா நடத்துக்கங்க, நல்ல மாவட்ட நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அதெல்லாம் செஞ்சிருக்கணும். அதை செய்யாம தாவேக்கு ஸ்பெஷலா வந்து செய்யறாங்களா? அந்த புரிதல் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா, அண்ணாமலைக்கு இல்லையா? இவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னா, விஜய் பயந்துருவாரு, விஜய் ஓரமா போய் ஒதுக்கிட்டாரு, பதுங்கிட்டாரு. இந்த பதுங்கிய விஜயை நாம் பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது ஒரு கூட்டணி அமைச்சு என்டிஏக்குள்ள விஜய் கொண்டு வரது சரியான தருணம் இது. ஏன்னா விஜய் ஒரு பயந்தாங்குடி, கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டம் கட்டி வேலை பார்க்கறாங்க. அதற்கான வேலைகளை கூட்டணி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஓப்பனாவே சொல்றேன், தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அதை எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடலாம். எல்லாரும் அதற்கு முடிவு போயிட்டாங்க. நீங்க தமிழ்நாடு அரசை எதிர்கட்சியாக நீங்க குறை சொல்லுங்க, குற்றம் சொல்லுங்க, தவறே இல்லை, ஓகே, நீங்க நல்ல விமர்சனம் பண்ணுங்க. ஆனா விஜய்க்கு ஒரு ரோலே இல்லைன்னு எப்படிங்க நீங்க வந்து வெளியே போறீங்க? இது கூட்டமே ஏதோ யாரோ நடத்துற மாதிரி, எனக்கு இதுல சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் நீங்க எப்படி எஸ்கேப் பண்ணி விட்டுறீங்க? எனக்கு புரியலையே. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்துக்கும் எப்படியாவது விஜய் கூட்டணி கொண்டு வந்துடணும், அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. யார் சத்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு கூட்டணிக்கு வந்து நாங்க ஜெயிக்கணும் அப்படி ஒரு இடத்துக்கு இவங்க நகர்றாங்க. எடப்பாடி அவர்கள் பேசுறாரு, எதிர்கட்சி அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே பேசுறது சரி, ஓகே. இப்போ விஜய் அவர்கள் வந்து அவர் தொண்டர்களுக்கு கட்டளை இடணும்ல, இது அமைதியா இருக்க வேண்டிய நேரம், நீங்க போய் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அங்க நடந்த சம்பவத்துல வந்து தாவாக்கானர் வந்து உதவி செய்த மாதிரி தெரியல. பொதுமக்களும் திமுகவும் அதிமுக தொண்டர்கள் தான் அங்க இறங்கி வேலை செய்யற மாதிரி இருக்கு. அவர்களுக்கு ஒரு சரியான கட்டமைப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை பார்க்கும்போது? இல்லங்க, இதற்கு பெரிய கட்டமைப்பு இல்லைங்கிறது வேற விஷயங்க. கட்டமைப்பு இதற்கெல்லாம் தேவையில்லை. உண்மையிலேயே விஜய் என்ன சொல்லிருக்கணும்? விஜய், நானே இந்த ஊர்ல இருக்கேன், நான் மறுபடியும் வெளியே வந்தேன், மறுபடியும் கூட்டம் வரலாம்,
பட் ஆனா என் நிர்வாகிகள் உங்களுக்கு மக்களுக்கு வந்து சேவை செய்வார்கள், உங்களோட நிற்பார்கள். நாங்க யாருமே திட்டமிட்டு இது நடக்கல, இது ஒரு அசம்பாவிதம், இது ஒரு விபத்து, விபத்துல இருந்து எல்லாரும் மீண்டு வரணும், நாங்க உங்களுக்கு எல்லாம் உதவி பண்றோம். நீங்க அதை விஜய் செஞ்சிருக்கணுமா இல்லையா? நேற்று நைட்டே இன்னும் சொல்ல போனா பிரஸ்ஸை பார்த்தோ இல்ல அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியோ அட்லீஸ்ட் ஒரு வீடியோவோ போட்டு பேசியிருந்தாருன்னா அந்த நிர்வாகிகளுக்கு என்ன பண்ண தெரியும். ஆனா இவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க தெரியுமா? ஒருத்தருக்கா ஃபோன் பண்ணி எல்லாம் போன் ஸ்டாப் பண்ணு, எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிருங்க, யாரும் வெளியே வந்தாரு துண்ட கிட்ட போட்டு வெளியே வந்துடாதீங்க, மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க இப்படிங்கிற தாவேக்கக்காரன் சொல்றான். இன்னைக்கு உட்கார்ந்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற புசி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் சார் எல்லாத்தையும் போன் ஆஃப் பண்ண சொல்லுங்க சார், யார் போன் எடுத்துடக்கூடாது சார். ஒட்டுமொத்த இது மாதிரி ஒரு கேவலமான கட்சி பார்த்திருக்கீங்களா? ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற எல்லாரும் போன் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப என்ன தோணும் மக்களுக்கு? அப்ப ஏன் நீ போன் ஆஃப் பண்ற, எல்லாரும் ஏன் மட்டும் தான் போன் ஆஃப் பண்ற? அப்ப நீ தப்பு செஞ்சியா? அப்ப வேணும் தெரிஞ்சு செஞ்சியா நீ? அப்படிங்கிற கேள்வி தானே எழும். உண்மையிலேயே வந்து ஒரு அரசியல் தலைவராக இருந்தால், நம்மளால நடந்த தவறாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஆமாங்க, தவறு நடந்துருச்சு, விபத்து நடந்துருச்சு, அது நடந்திருக்க கூடாது, விரும்பத்தகாத நிகழ்வு, அதற்கு நாங்க உங்கள் மக்கள் நிற்போம், நாங்க உங்களை மீட்டெடுப்போம், இனிமேல் இது நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் சொல்வதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு அழகு. ஆனா நான் போய் வீட்டுல பதுங்கிட்டேன், நீ வீட்டுல போய் நீ பதுங்கிரு, எல்லாரும் ஸ்கெட்ச் போட்டு படம் பண்ணதுக்கு பிறகு ஒருத்தர பதுங்குவான்ல, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழக நிர்வாகி எப்படி, அவனுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன யோசிப்பான்? தலைவனே பேசாம இருக்கான், பொதுச்செயலரே பேசாம இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்? நான் வந்து போய் மக்கள்கிட்ட மாட்டிக்கிறதான் யோசிப்பான். ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா நீங்க தவறு செஞ்சுட்டீங்க, அதனால பயந்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இது செய்திருக்க வேண்டும். நீங்க திமுக அதிக மேல 1000 விமர்சனங்கள், எனக்கும் வந்து 1000 விமர்சனங்கள் இருக்கு. அவர்கள் ஊழல்வாதிகள், அவர் குற்றவாளிகளா, குற்றம் சாட்டப்படுற எல்லாமே இருக்கு. ஆனா களத்துல வந்து யார் நிக்கிறா? கடைசியில மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார் நிக்கிறா? ஹாஸ்பிட்டல்ல போய் யார் நிக்கிறா? முதலமைச்சர் வராரு, உதயநிதி வராரு, எடப்பாடி பழனிசாமி வராரு, நயினா நாகேந்திரன் வராரு. இந்த அரசியல் கட்சி எல்லாம் ஏன் வர்றாங்க? நீங்க சொல்லுங்க, அரசியல் பண்றாங்க சார் கூட சொல்லிக்கோங்க. ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தானே நிக்கிறான். நிக்க வேண்டிய நீ எங்க போன? எங்க போய் தூங்கிட்டு இருக்க நீ? அதுதானே எல்லாருமே கேட்பாங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.